ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மள பலருக்கு கேக்கில் உள்ள அந்த க்ரீம் வந்து ரொம்ப பிடிக்கும். கேக் பிடிக்கலாட்டி கூட அதில் உள்ள க்ரீம்காகவே அந்த கேக்கை சாப்பிடுவோம். இப்போல்லாம் நிறைய க்ரீம், விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற அந்த க்ரீமை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐசிங் சுகர் ரெடி பண்ணிக்கலாம். சீனி நல்லா பவுட்ரு பண்ணால் ஐசிங் சுகர் ரெடி ஆயிரும். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து டால்டா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் க்ரீமோ அல்லது விப்பிங் க்ரீமோ யூஸ் பண்ணாமல் வெறும் டால்டா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் பீட்டரோ அல்லது ஹேண்ட் பிளெண்டரோ இல்லாமல் வெறும் விஸ்கு மாதிரி இருக்கிறத வச்சு தான் நல்லா அடிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஸ்போக்கு யூஸ் பண்ணி நல்லா அடித்து விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோக்கு க்ரீமாக வரும். இல்லை என்னால் அதுவும் செய்ய முடியாது அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு விப் மூடில் வச்சு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ ஒரே 1 ஸ்பூன், ரொம்ப அதிகமாக சேர்க்கவே கூடாது, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா அடித்து விடுங்க. அந்த டால்டாவும் அந்த பால் பவுட்ரு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை ஒவ்வொரு ஸ்பூனாக ஒரே தான் கொட்டாமல் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே தான் கொட்டக்கூடாது, 1 by 1 சேர்க்கணும். இப்போ 2 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 ட்ராப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டரோ அல்லது கூலிங்கோ சேர்த்துக்காதீங்க. நார்மல் வாட்டரில் இருக்கிறது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா க்ரீமியாக வரும். ரொம்ப நேரம் அப்படி அடித்து விடணும். எவ்வளோ க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ கேக்குக்கு மேலே டிசைன் போடுறதுக்கு அந்த நாசில் செய்யலாம். உங்ககிட்ட பைப்பிங் பேக் அப்புறம் நாசில்லாம் இருந்ததுன்னா விட்டுருங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு டூத் பேஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக தான் டூத் பேஸ்ட்டுடைய அந்த கவரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட திக்காக அப்படி இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கோண சைஸில் இது பண்ணிவிட்டு டேப் போட்டு ஒட்டுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஸ்டாப்லர் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நடுவில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த முக்கோண ஷேப்பில் எந்த ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்பில் அழகாக கட் பண்ணி விட்டுக்கோங்க சிசர் வச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அழகாக அந்த பூவோ இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். பைப்பிங் பேக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் என்கிட்ட இருக்க நார்மலான இந்த பேப்பர் தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அந்த 2 சைடு கட் பண்ணிங்கன்னா நிறைய ஹோல் வந்துடும். 2ஐயும் லைட்டாக மடக்கி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து ஹோல் போட்டுக்கோங்க. இந்த பேப்பரில் 2 பக்கட்டும் அப்படி மடித்த மாதிரி இருக்கும், அதனால தான் நடுவில் ஹோல் பண்ண சொல்கிறேன். இல்லை நார்மல் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த சைடில் கூட ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நாசில் வச்சுக்கலாம். இது நல்ல பெரிய பேப்பராக இருக்குது, அதனால் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு க்ரீமை வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன டிசைன் கேக் இருந்தது அப்படின்னா நிறைய டிசைன் அதில் போடலாம் இந்த நாசில் வச்சு. இல்லைனா நார்மலான ஒரு பன்னை நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீமை போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ க்ரீமியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது, ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற அந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணிட்டோம். பர்த்டே கேக்கு, பிளெயின் கேக் இருந்ததுன்னா அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அழகாக டிசைன் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த க்ரீமில் எனக்கு கலராக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ for watching.